ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீலன் தமிழ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மார்க்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் 8th லெசன் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அது செகண்ட் லெசன் வீடியோ. ஸோ மறக்காமல் அதை போய் பார்த்துருங்க. அதுவும் இதே பிளேலிஸ்ட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ 10th மேக்ஸ் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் எக்ஸ்பிளனேஷன் செகண்ட் லெசன் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கேள்வி பப்ளிக்கு அதில் கேட்டுருவாங்க கம்பல்சரியாக. ஸோ அதேமாரி இந்த லெசனில் எது கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 1 மேக்ஸிமம் 2. அதாவது 8.1 8.2லேருந்து 2, 8.3 8.4லேருந்து 2. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2 இங்கே கேட்கும் போது நம்மளுக்கு அட்டன் பண்ணுறது இது ஈஸியாகவும் இருக்கும். ஸோ எத்தனை ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவரில் ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கேள்விஸ்லாம் எப்படி இல்லாமல் நம்ம ஈஸியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு மறக்காமல் எண்டு வரையும் வீடியோ பாருங்க. முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ அடுத்தடுத்த வீடியோவை உங்களுக்கு வரதுக்காக பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீடியோவுக்கு கீழே லைக் பண்ணிவிட்டு அடுத்து என்ன லெசனுக்கு 2 மார்க் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நாங்கள் வீடியோ எடுக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு 5 மார்க்கில் 8th லெசன் 2 மார்க் போடுங்கன்னு சொன்னோம். நாங்கள் அதுக்கு வீடியோ போட்டோம். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க. 10th ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதை சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 8.1 தான். ஸோ இதை தான் நம்மளுக்கு அடிக்கடிக்கு கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த கொஷின் எடுத்துருக்கோம். இந்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ சொல்யூஷன் ஃபைண்ட் தி ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ அதுக்கு ரெண்டுத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதணும். ரேஞ்ச் அப்படின்னா ஆர்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆர்னா ரேஞ்ச்னா என்ன? எல் மைனஸ் எஸ். இதில் எல்ன்றது லார்ஜஸ்ட் நம்பர். எல்ன்றது லார்ஜஸ்ட் நம்பர். அப்புறம் எஸ்ன்றது ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ இது எழுதிடணும். ஓகேங்களா? அப்புறம் கோஎஃபிஷியன்ட் இதெல்லாம் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி எழுதிக்கலாம். ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் பிளஸ் எஸ். ஸோ மேலே மைனஸ் பண்ணதை கீழே ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதான். இப்போ இந்த டேர்மில் அதாவது இங்கே இருக்கிற டேர்மில் எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் அப்படின்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஸோ எல்லுனது லார்ஜஸ்ட் நம்பர்னது 67. ஸ்மாலஸ்ட் நம்பர்னா 18. ஓகேவா? அப்போ பெரிய நம்பர் சின்ன நம்பர் பார்த்தாச்சு. இதை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு ரேஞ்ச் ஆரில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எல் மைனஸ் எஸ். எல்னது 67 மைனஸ் 18. 67ல் 18 போச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49. நீங்கள் மைனஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அதை நான் ஷார்ட்டாக சிஆர்னு போடுறேன். ஸோ எல் மைனஸ் எஸ் எல் பிளஸ் எஸ். ஆல்ரெடி எல் மைனஸ் எஸ் 49 நம்மளுக்கு தெரியும். எல் பிளஸ் எஸ் தெரியாது. ஸோ அப்போ 67யும் 18யும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85 வரும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணணும். கன்ஃபார்ம் டிவைட் பண்ணணும். இதுவரை நீங்கள் போட்டிங்கன்னா 1.5 மார்க் தான் தருவாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இதை நீங்கள் டிவைட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? டிவைட் பண்ண தெரியவங்க பண்ணலாம், தெரியாதவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.579 இல்லை 6. ஸோ நீங்கள் இதை போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 576 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ இதே மாதிரியே கொஸ்டின் வேற எக்ஸசைஸ்ல இருக்கு. ஸோ அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க பார்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சம்முக்கு இப்போ போடுங்க. இதில் ரேஞ்ச் அப்போ எல் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 117. எஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 63. அப்போ ஃபர்ஸ்ட் சம் எல் ரேஞ்ச் எல் மைனஸ் எஸ்ஸா. ஸோ 117ல் 63 போச்சுன்னா 7ல் 3 போச்சுன்னா 4, 11ல் 6 போச்சுன்னா 5, 54. அப்போ சிஆர் என்ன வரும்? எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் பிளஸ் எஸ். எல் மைனஸ் எஸ் 54. இரண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 3 7 0 மீதி 1, 7 8 1 180. இப்போ இதை டிவைட் பண்ணுங்க. ஸோ இதை டிவைட் பண்ண ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்து நீங்களே இங்கே போட்டுருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ரெண்டாவது சம்முக்கும் நீங்கள் பாயிண்ட்ல இருக்கிறதுனால பாயிண்ட்லேயே நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டாவது சம்மை பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி மாடல் எக்ஸசைஸ்லேயும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளில் இது இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் செட்
இஸ் ரேஞ்ச் கொடுத்துறாங்க. இது ஆரோட வேல்யூ அண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட். நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ்ஆர் ரேஞ்ச் எடுத்து நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதை இப்படி எடுத்துன்னு வந்துட்டு ஆர் எப்படி எடுத்துட்டு போயிட்டோன்னா எல் மைனஸ் ஆர் எஸ்ன்னு வந்துருமா? ஸோ அப்போ எஸ்ஸோட வேல்யூ வேணும்னா எப்படி பண்ணலாம்? எல்லோட வேல்யூ என்னது? லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து 70.08 மைனஸ் ஆரோட வேல்யூ 3.67. ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56.41. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி எழுதினாலே உங்களுக்கு போதுமா? therefore the smallest value is 56.41. ஸோ அவ்வளோதான், இங்கே சம்மே அவ்வளோதான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதினாலே போதுமானது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதையும் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் செம்மு. ஸோ இதில் வந்து ஃபைண்ட் தி ரேஞ்ச் அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் தி டேட்டா வந்து 36 and 14. ரேஞ்ச் இது கொடுத்துட்டாங்க. அதாவது ரெஸ்பெக்டிவ்லின்னு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் இருக்கிறது செகண்ட். இதில் எல் கேட்குறாங்க. அப்போ ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ்ஸா? அப்போ எல் மட்டும் வேணும்னா இந்த மைனஸ் எஸ் இப்படி வந்ததுன்னா ப்ளஸ் எஸ்ஸா மாறிடும். அவ்வளோதான். ஸோ ஆறுனது 36.8 ப்ளஸ் இதுனது 13.4. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 36.8 13.4 2 மீதி 1. ஸோ 9 10க்கு ஆயிடுமா? ஸோ மீதி 1 5 50.2. இதுதான் எல். therefore the largest number is, அதை எழுதிட்டு நம்பர் இஸ் 50.2. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் எழுதினாலே போதுமானது. இப்போ சொல்லியிருந்தால அந்த பாக்ஸு அதை பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜை மட்டும் தான் நம்ம எடுக்கணும். அதாவது மேலே இருக்கிற பாக்ஸை மட்டும் தான் நம்ம கணக்கு வைக்கணும். கீழே இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கணக்கு வைக்கக்கூடாது. ஸோ இதில் லார்ஜஸ்ட் நம்பர்னது 28, ஸ்மாலஸ்ட் நம்பர் 18. ஏன்னா இதுதான். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து 0 இல்லை, இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா. ஓகேங்களா? 18. therefore ஆரோட வேல்யூனா வரும் எல் மைனஸ் எஸ். 28ல் 18 போயிடுச்சுன்னா இது 10. therefore range of yes is range the range of yes r வந்து 10, range is 10 years அப்படின்னு நம்ம ஷார்ட்டா எழுதிக்கலாம். இவ்வளவுதான், சிம்பிள். ஓகேங்களா? இப்போ வரையும் நம்ம முடிச்சிருக்குது வந்து 8.1. அதாவது 7 minutes கூட ஆகலை. ஓகேங்களா? ஒரு 10 minutes கூட ஆகலை. நம்ம வந்து 7வது லெசன், அதான் 8வது லெசன்ல இருக்கிற 5 சம்மு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 10 சம்மு கூட 10 நிமிஷம் கூட ஆகலை. ஸோ அப்போ ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால மறக்காம படிச்சிருங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ எக்ஸசைஸ் 8.2ஓட எக்ஸாம்பிள் சம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சம்ஸ்லாம் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொஷின் புரியணும். கொஷின் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி மீன் ஆஃப் டேட்டா 25.6. ஃபஸ்ட்டு மீன்னா என்ன அப்படின்னா மீனோட சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார். அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இதோட சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரியே ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னா சிக்மா அப்படின்ட்டு. ஸோ இங்கே ஒன்றுத்துக்கும் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவேன். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது 25.6, இது 18.75. ஃபர்ஸ்ட் இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100. இதுதான் ஃபார்முலா. ஆக்சுவலா இதை வச்சு தான் நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கண்டுபிடிக்கணுமா? ஸோ மீன் சிக்மா கண்டுபிடிக்கணும். ஸோ சிக்மா மட்டும் இங்கே இருக்கட்டும், மீதி எல்லாம் இப்படி போச்சுன்னா சிவி இன்டூ எக்ஸ் பார், இந்த 100 வந்து கீழே வந்துடும் டிவைடில். ஸோ ஈக்குவல் டு சிக்மா அப்படின்னு எத்தனை வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். 18.75 இன்டூ 25.6 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு சிக்மா. ஸோ இதை இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும்.
ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பண்ணிடலாமா? 18.75 into 25.6 6 5s are 35 630 meaning 3 6 7s are 42 45 meaning 4 6 8s are 48 52 meaning 5 6 1s are 6 11 and then either 5 5s are 25 balance 2 5 7s are 35 37 balance 3 5 8s are 40 43 meaning 4 5 1s are 5 plus 4 9 அப்புறம் 2 5s are 10 balance 1 2 7s are 14 plus 1 15 balance 1 2 8s are 16 16 plus 1 17 balance 1 2 1s are 1 plus 2 அப்ப 3 0 0 1 0 மீதி 1 8 9 10 0 மீதி 1 10 17 மீதி 1 4 ஓகேங்களா. ஸோ இந்த நம்பர் வருது. ஓகேவா? ஸோ இந்த இது எந்த மாதிரி மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிவைட் பண்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணா 10 மல்டிப்ளை பண்ணா போதும். ஸோ மேலே 65 இங்கே 125. ஸோ இங்க பாயிண்ட் வச்சு 0 போட்டாச்சு. அப்போ இது எத்தனை வாட்டி வரும் அப்படின்றது தான் நம்மளோட கணக்கு. ஸோ இது வந்து எத்தனை வாட்டி 52 டைம்ஸ் 0.52. ஸோ அப்போ இதை 52 0.52 இன்டூ 100 போட்டோன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 52 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் இந்த சம்ஸ். ஸோ அப்போ 52% இதெல்லாம் பர்சன்டேஜில் நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ சிபியோட வேல்யூ ஃபர்ஸ்ட் சம்முக்கு இதான். இதே மாதிரியே செகண்ட் சம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் 3 சம்மே சேம் தான். நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சம்முக்கான ஆன்சர் உங்களுக்கு இங்கே நான் சைடில் எழுதி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 4.69. ஸோ அப்புறம் மூணாவதுக்கோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா சிக்மா ஈக்குவல் டு 7.2. இது வந்து எக்ஸ் பாரோட வேல்யூ. அவ்வளோதான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நலாசம் மட்டும் நான் நடத்துகிறேன். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் இது இப்போ எக்ஸசைஸில் எக்ஸாம்பிளில் இந்த ஒரு சம் இருக்குது அந்த எக்ஸசைஸில். ஸோ இந்த சம்மை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிய வேண்டியது கிவன். ஸோ கிவன் தான். ஸோ இந்த சம் தான். ஓகேங்களா? நான் போய் ஒன்று லைட்டாக சாப்பிட்டு வந்துட்டேன். ஸோ அதுதான் நீங்களும் போய் சாப்பிடாம வீடியோ பார்த்தீங்கன்னா போய் சாப்பிட்டு வந்துடுங்க. Effective. The following table gives the values of mean and variance of heights and weights 10th standard student of a school. So இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மீன் வேரியன்ஸ் ஹைட் வெயிட் ஒன்றுத்துக்கும் சொல்லியிருக்காங்க. which is more varying than the other. எது வந்து ரொம்ப வேரி ஆகுது, அதாவது ஹைட் வேரி ஆகுதா இல்லைன்னா வெயிட் வேரி ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கம்பேரிங் இந்த ரெண்டு டேட்டாவையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதை கம்பேர் பண்ணலாம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் தான் கம்பேர் பண்ணணும். ஸோ அதை தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இதை வந்து x1 x பார் 1, இதை வந்து x2 பார் 1, சிக்மா 1 சிக்மா 2. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ வேரியன்ஸ்னால வேரியன்ஸோட ஃபர்ஸ்ட் வந்து சொல்யூஷன் போட்டு கம்பேர் தி டேபிள் பேர் தி கிவன் டேபிள் பெஸ்ட்டாக இருக்கும். கிவன் டேபிள். ஸோ அப்போ x1 பார் வந்து 155, x2 பார் வந்து 46.50. சிக்மா 1 ஸ்கொயர் வேரியன்ஸ்னா சிக்மா ஸ்கொயர். ஓகேங்களா?
72.25. சிக்மா 2 ஸ்கொயர் வந்து 28.09. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு சிவி 1 ஃபர்ஸ்ட் இது கம்பேர் பண்ணலாம். அதாவது இதில் இருக்கிற மீனும் இதில் இருக்கிற வேரியன்ஸும். ஓகேங்களா? அதாவது அதுதான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது CV1 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேருந்து இதை வந்து இந்த சைடு வந்துன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறிட்டு இதோட வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 8.5. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ இப்படி வந்ததுன்னா எவ்வளோ வரும்? நியர் 28 தான். 5 மேலே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.3. ஸோ C1னா sigma 1 by x1 bar into 100. sigma 1 என்னது 8.5 by x1 barன்றது 155 into 100%. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 850 divided by 155 அப்படின்னு வரும். ஸோ இன்டூ 100 அந்த 100% இது பண்ணிச்சு. இதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.48% அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் CV1. இதுவே CV2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா sigma 2 by x2 bar into 100%. ஸோ sigma 2 நது 5.3 by 46.50 into 100 போட்டோம்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு, ஸோ இதில் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டூ 100% போட்டோம்னா, ஸோ இது வந்து 513 வரும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கேன்சல் பண்ணால் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11.40 அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜில் கிடைக்கும். இப்போ C1 இது, C2 இது, CV2 ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் எது மோர் கன்சிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைட்டு தான் மோர் கன்சிஸ்டன்ஸாக இருக்குது. அதாவது ஸோ இது ஹைட்டா, இதுதான் CV1, இது CV2. ஒரே நிமிஷம், நான் வேறு கலரில் எழுதிக்கிறேன். CV1, CV2. ஸோ இது ரெண்டுத்துக்கு செக் பண்ணும் போது இது வந்து எவ்வளோ வந்தது? 5.48ன்னு வந்தது. ஸோ இது ரெண்டுத்தையும் செக் பண்ணும்போது இது வந்து 11.40. அதாவது வேரி ஆகுது. கோஎஃபிஷியன்ட் எஃபிஷியன்ட்னா இவ்வளோ பர்சன்டேஜ் வேரி ஆகுது, இது இவ்வளோ பர்சன்டேஜ். அப்போ மோர் கன்சிஸ்டன்ஸ், அதாவது மோர் வேரியிங் தென் தி அதரோட இது வந்து எவ்வளோ வேரி ஆகுதுன்னா ஹைட்டு தான் நம்மளுக்கு மோர் கன்சிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால தேர்ஃபோர் ஹைட் இஸ் மோர் கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த சம்மோட ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இதை பார்த்து வச்சுங்க. இதே மாதிரியே லாஸ்ட்டு எக்ஸைஸ்ல 4வது சம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த 4வது சம்மோட கிவன் பாருங்க. என்னோட வேல்யூ 5, எக்ஸ் பாரோட வேல்யூ 6, சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் அதோட வேல்யூ 765. இதில் நீ சிவி கண்டுபிடிக்கணுமா? ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சிவின்னா என்னது? சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100. ஸோ எக்ஸ் பார்னா ஒன்றும் இல்லை, இதோ கிடைச்சிச்சு. இப்போ சிக்மா கண்டுபிடிக்கணும். சிக்மானா என்ன ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்படியும் போடலாம் சிக்மாவோட வேல்யூ. ஓகேங்களா? அப்படி ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ இதை நீங்கள் எழுதிடணும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் என்னது? 765 டிவைடட் பை 5 மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் தான். அப்போ 6 ஹோல் ஸ்கொயரு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7. இது 1 டைம் வரும், இது 1 டைம் வரும், பேலன்ஸ் 2 வரும், இது 5 டைம்ஸ் வரும், பேலன்ஸ் 1, இது 3 டைம்ஸ் வரும். அப்போ 153 மைனஸ் 36. ஸோ கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 117 வரும். ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ 10.816. ஸோ இந்த மாதிரி சம்திங் நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது 816 தான் வருமானு எனக்கே தெரில. ஸோ நீங்கள் பார்த்துங்க, நான் சும்மா எழுதுறேன், அசியூம் பண்ணி எழுதுறேன், எனக்கு தெரியும்னால. ஸோ இதை எழுதிட்டு இதை தான் இப்போ நம்ம எங்கே எழுத போகிறோம்? சிவியில் இங்கே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ சிவி ஈக்குவல் டு சிக்மாவோட வேல்யூ என்னது? 10.816, எக்ஸ் பாரோட வேல்யூ 6 இன்டூ 100%. ஸோ இதெல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 into 816 டிவைடட் பை 6. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னு வைங்களா, ஒன்று ஒன்றா கேன்சல் பண்ணிங்கன்னா 180.8
3 7 and 2 7 இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா, இதில் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு டிவைட் தெரியணும் ஃபர்ஸ்ட். இந்த டிவைடில் தான் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ டிவைட் தெரியாமல் இந்த ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸை பண்ணுறதுக்கு கஷ்டம். ஸோ அதனால டிவைட் தெரிகிறவங்க அட்டன் பண்ணுங்க, நல்லா தெரிகிறவங்க, தெரியாதவங்க மக்கப் படிச்சுட்டு போயிடுங்க இந்த சம்ஸ்க்குலாம். ஸோ கன்ஃபார்மாக இந்த மாதிரி சம்ஸ்க்குலாம் நீங்கள் மக்கப் படிக்கிறது ரொம்ப 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 அவசியம். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போகிறது வந்து ஃபுல்லாகவே ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரீ டயக்ராம். ஓகேங்களா, ஸோ ட்ரீ டயக்ராம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஸ் தி சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் ரோலிங் 2 டைஸ் யூசிங் ட்ரீ டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லை, ட்ரீ டயக்ராம்னா மர வரைபடம் அப்படிலாம் இல்லை. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு டைஸ் இருக்கு. டைஸ்ல என்னென்ன இருக்கும், 1 2 3 4 5 6ன்னு இருக்குமா. அப்போ 2 டைஸ் இதே மாதிரியே ரோல் பண்ணுறாங்க, 1 2 3 4 5 6. இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் டைஸ்ல 1 விழலாம், செகண்ட் டைஸ்ல 1 விழலாம். ஃபர்ஸ்ட் டைஸ்ல 1 விழுந்துட்டு செகண்ட் டைஸ்ல 2 விழலாமா. தேர்ட் டைஸ்ல 1 விழுந்துட்டு அதுமாதிரி ஃபோர்த் இந்த மாதிரி 1 இந்த மாதிரி செகண்ட் டைஸ்ல 2 விழலாம், 3 விழலாம், 4 விழலாம், 5 விழலாமா. இதேமாரி 6ம் விழலாம். அப்போ இதேமாரி நம்ம எல்லாத்துக்கும் போகிறது தான் ட்ரீ டயக்ராம். ஸோ இதை நம்ம சாம்பிள் ஸ்பேஸில் எழுதிடுவோம், 1,1லேருந்து 6,6 வரையும். எப்படி சாம்பிள் ஸ்பேஸ் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ப்ராக்கெட் மாதிரி போட்டு 1 2 அப்படி கூட வேணாம், 1ன்னு போட்டிங்களா, 1 2 3 4 5 and then 6, 1 2 3 4 5 6. இப்போ இதில் ஒன்றுத்துக்கும் 6 நம்பர். ஓகேங்களா, அப்புறம் இதில் ஒரு 6 நம்பர், அப்புறம் இதில் ஒரு 6 நம்பர், அந்த இதில் ஒரு 6 நம்பர் எழுதுனீங்கன்னா இதுதான் அந்த ட்ரீ டயக்ராம். ஸோ இது உங்கள் புக்கில் தெளிவாக தென்னந்தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ நான் சொல்லிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைஸ்லேருந்து 6ஆக பிரிச்சிருக்கோம், அப்புறம் ஒரு நம்பருக்கும் 6 பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதை தான் நம்மளுக்கு இங்கே இந்த மாதிரி சீக்வன்ஸாக இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். இந்த பிராக்கெட் கர்லி பிராக்கெட்டுக்குள்ளே எழுதுறது தான் சாம்பிள் ஸ்பேஸ், தமிழில் குறுவெளி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரீ ஃபயர் விளையாடி இருப்பீங்கன்னு தெரியும், லாபியில் போய் எல்லாருமே உட்காரும் போது. ஸோ அதுதான் அந்த சாம்பிள். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து சாம்பிள் ஸ்பேஸ் இதுதான். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாமா. அடுத்து இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு பேக் இருக்கு, இந்த பச்சை கலர்னால ரீட் ஆகல. ஒரு பேக் இருக்கு. ஓகேங்களா, இந்த பேக்ல 5 ப்ளூ பால் இருக்காப்பா. 5 ப்ளூ பால், 1 2 3 4 5 ப்ளூ பால். ஓகேங்களா, அப்புறம் 4 க்ரீன் பால். க்ரீன் வந்து நம்மளுக்கோட பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால ஒயிட்டாக தான் தெரியும். ஸோ அதனால நான் அதை ரெட் யூஸ் பண்ணிக்கிறேன். 4 இருக்கு. ஓகேங்களா, பால் இஸ் ட்ரான் அட் ரேண்டம். ஸோ ஒரு பால் வந்து நம்ம ரேண்டமாக சூஸ் பண்ணுறோம் இந்த பேக்ல இருந்து, அதாவது வெற்றி பெருகும்ல. ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்படி சூஸ் பண்ணும்போது எனக்கு ப்ளூ பால் வரதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், n of s, அதாவது நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் இந்த பேக்ல எத்தனை இருக்கு, 9 இருக்கு. அதாவது 5 ப்ளூ பால் 4 ரெட் பால், அதாவது கிரீன் பால். ஓகேங்களா, ஸோ 9 இருக்கு. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் சம் என்னது, ப்ளூ அப்படின்னு போட்டுருங்க, BLUE. ஸோ லெட், இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பேர் வைக்கணும். எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் A be a event of, இந்த ப்ராசஸ் உங்களுக்கு A be a event of getting a blue ball. அவ்வளவுதான், ப்ளூ பால். ஸோ இந்த ஸ்பெல் மாற்றி எழுதுட்டேன், BLUE. ஓகேங்களா, ஸோ இந்த ஏவையும் இதையும் தான் நீங்கள் அடுத்ததுக்கு போட போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் போடணும் கூட அவசியம் இல்லை, ஜஸ்ட் A பார் அப்படி தான். ஓகேங்களா, ஸோ இதை எழுதிடுவீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சம். அப்போ ஏல எத்தனை பால் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுல 5 ப்ளூ பால் இருக்கா.
அப்போ பி ஆஃப் ஏனா என்னன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, என் ஆஃப் ஏனா நம்பர் ஆஃப் ஏ, ஏன்னது ப்ளூ பால் தான், ப்ளூ பால் 5 இருக்குது அதுதான் எழுதியிருக்கோம். இது என் ஆஃப் எஸ், என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் தான் இந்த பி ஆஃப் எஸ், பி ஆஃப் ஏ. என் ஆஃப் ஏனது 5/9, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சம்மு. ஜஸ்ட் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ரெண்டாவது சம் நாட் ப்ளூ, அப்போ ப்ளூ பால் தவிர்த்து வேற, அதை எப்படி எழுதணும், நாட்டுன்னு வந்தால் எப்படி எழுதணும்னா ஏ பார் பி a event of getting a not blue ball அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு n of a bar, அதாவது ரெட்டில் மொத்தம் எத்தனை இருக்கு, n of a bar எப்படி எழுதலாம்னா நம்ம n of a barன்னு எழுதுறதோட இதை p of a barன்னு ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடலாம். ஸோ p of a bar எத்தனை 5/9, மொத்த ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 1, ஷோர் ஈவெண்ட் 1, இம்பாசிபிள், அதாவது ப்ராபபிலிட்டியோட வேல்யூவே 0லேருந்து 1க்குள்ள தான்ப்பா இருக்கும், இதை தாண்டி நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாலும் 1 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஓகேங்களா? அதனால 1லேருந்து இதை மட்டும் மைனஸ் பண்ணீங்கன்னா மீதி இருக்கிறது கிடச்சிரும். ஸோ 9 - 5 டிவைடட் பை 9, அப்போ 4/9, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த 4/9ஓட நம்மளுக்கு ஆன்சர் இந்த சம்ஸோட முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் லீப் இயர் செலக்டட் அட் ரேண்டம் வில் 53 சாட்டர்டேஸ். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு லீப் இயர் நம்ம ரேண்டமாக செலக்ட் பண்ணுறோம்ப்பா, அதில் எனக்கு 53 சாட்டர்டே வரதுக்கான ப்ராபபிலிட்டி தான் கேட்குறாங்க. சொல்யூஷன். ஸோ நம்மளுக்கு லீப் இயரில் எவ்வளோ டேஸ் இருக்கும், ஸோ லீப் இயரில் எவ்வளோ டேஸ் இருக்கும், 366 டேஸ் இருக்குமா, அதாவது நார்மல்னா 365 லீப் இயர்னா 366, அதாவது 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்ல. ஸோ அதுதான். ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள், 7 நாளா, அப்போ எத்தனை வாரம்னு சொல்லிட்டு பிரிங்க பார்க்கலாம். ஸோ 5 7s are 35, பேலன்ஸ் 1, மீதி 6, 7 2s are 14, மீதி 2, பேலன்ஸ் 2 days, 52 weeks. therefore இது எவ்வளோ இது ஆகிடுது, கண்டெயின் எவ்வளோ வருது, ஸோ இட் ஹாஸ் 52 full week வந்துடுது அண்டு 2 days எக்ஸ்ட்ரா வருது. ஸோ இதில் அப்போ கன்ஃபார்ம் 52 சாட்டர்டே இருக்கும். சாட்டர்டே பி இன் 52 ஃபுல் வீக்கில் இருக்கு. இப்போ இந்த 2 டே வந்து சாட்டர்டேவாக இருக்கணும், அப்போ தான் 53 மாறும். அப்போ அந்த 2 டேவை நம்ம எப்படிலாம் சூஸ் பண்ணலாம், அதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். therefore இதை எழுதணும் இப்படி தான், பாசிபிள் சான்சஸ் ஃபார் ரிமைனிங் 2 days. 2 டேஸ்க்கான இதுதான் சாம்பிள் ஸ்பேஸில் எழுத போகிறோம். ஸோ அந்த எப்படி இருக்கலாம், ஃபஸ்ட்டு சண்டே மண்டேவாக இருக்கலாம், அப்புறம் மண்டே டியூஸ்டேவாக இருக்கலாம், டியூஸ்டே வெனஸ்டேவாக இருக்கலாம், வெனஸ்டே தேர்ஸ்டேவாக இருக்கலாம், தேர்ஸ்டே ஃப்ரைடேவாக இருக்கலாம், ஃப்ரைடே சாட்டர்டேவாக இருக்கலாம், அண்ட் தென் சாட்டர்டே சண்டேவாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி தான் தொடர்ந்து தான் வரும் எப்படியா இருந்தாலும் அந்த 52 வாரம் கழிச்சுன்னா. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏ லெட் ஏ பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் சாட்டர்டே அப்படின்னு நம்ம போட்டுறோம். சாட்டர்டே அப்படின்னு போட்டால் ஏல என்னென்னலாம், இதில் என்னென்னலாம் சாட்டர்டேவாக இருக்குது, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே சாட்டர்டே. ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே அண்ட் சாட்டர்டே சண்டே இது 2 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது 2த்தையும் நம்ம எழுதிட்டு அப்போ என் ஆஃப் என்னது 2, இப்போ பி ஆஃப் என்னது 2/7, ஏன்னா என் ஆஃப் எஸ் வந்து 7ஆக இருக்கும். அப்போ என் ஆஃப் எஸ் வந்து எவ்வளோ, 1 2 3 4 5 6 7. ஸோ 7 ways 2/7, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் இதோட ப்ராபபிலிட்டி. ஸோ இதை டிவைட் பண்ணாலும் இது வந்து 1லேருந்து 0க்குள்ளே தான் இருக்கும், மறக்காமல் பார்த்துருங்க. அடுத்த சம், a dice is rolled a dice is rolled and a coin is tossed simultaneously. Find the probability an odd number
அந்த காயின் ஷோஸ் ஹெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டைஸ் ஒன்று ரோல் பண்ணுறாங்க, அது கூடவே காயினும் ரோல் பண்ணுறாங்க. அப்போ டைஸ் ஒன்று ரோல் பண்ணால் 1 விழலாம், 2 விழலாம், 3 விழலாம், 4 விழலாம், 5 விழலாம், 6 விழலாம். இது கூடயே ஹெட்டுன்னு இது பண்ணுறாங்க. அப்போ ஹெட்டு டைலு, ஹெட்டு டைலு, ஹெட்டு டைலு, ஹெட்டு டைலு, ஹெட்டு. இதுதான் ட்ரீ டயக்ராம். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஹெட்டு டைலு. ஓகேவா? இப்போ கேள்வியில் என்ன கேட்குறா, ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி த டை ஷோஸ் ஆட் நம்பர். ஆட் நம்பர் என்னது? 1, 3, 5 ஆட் நம்பர். அந்த காயின் ஷோஸ் ஆஸ் ஹெட். அப்போ ஆட் நம்பர்ல ஹெட்டா இருக்கணும். ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்ப மொத்தம் சாம்பிள் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் எழுதலாம். ஸோ சொல்யூஷன் போட்டு சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு எழுதிட்டு எஸ்ன்னு போட்டு ஃபர்ஸ்ட் 1, H 1, T, அப்புறம் 2, H 2, T, 3, H 3, T, 4, H 4, T. ஸோ அதுதானே அங்கே இருக்கு. 5, H 5, T, 6, H 6, T. இதுதான் சாம்பிள் ஸ்பேஸில் மொத்தமாக இருக்கிறது. இதில் நம்ம எதெல்லாம் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, லெட் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங், அவ்வளோதான். ஓகேங்களா? அப்புறம் இந்த ப்ராபபிலிட்டி இருக்குல்ல, ஸோ தட் டை ஷோஸ் இதுலேருந்து எழுதிடுங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் எழுதுனீங்கன்னா கெட்டிங் தி டைஸ் ஷோஸ் an odd number and the coin shows a head. அப்ப இதுதான். ஓகேங்களா? ஸோ ஹெட்னானே கரெக்டாக தலைக்கு வந்துச்சு. ஸோ ஹெட்டு இருக்கணும். இதில் ஆட் நம்பர்லாம் என்னது? 1, 1, வந்து டிக் பண்ணிட்டேன். அப்புறம் 3, அப்புறம் 5, இந்த 3 தான் இருக்குமா? அப்போ ஏல என்ன எழுதணும்? 1, 3, 5, இதை மட்டும் தான் எழுதணும். அப்போ எவ்வளோ இருக்கு? n of a 3. அப்போ p of a என்னது? n of a by n s. ஸோ n of s எவ்வளோன்னு பாருங்க. என்னங்க பார்க்கலாம். 2, 4, 8, 12. அவ்வளோதான். 3/12. இதை கேன்சல் பண்ணலாம். 1 times 4 times. அப்போ 1/4. ரொம்ப 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 ஈஸியானது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ மறக்காம படிச்சு வச்சுக்கோங்க. டைம் பற்றாக்குறை காரணமாக ஸோ இதோட எக்ஸசைஸ்லாம் நம்ம சம்லாம் நீங்களே ட்ரை பண்ணி பண்ணுங்க. 3 ஃபேர் காயின்ஸ், அதாவது 3 காயின்கான இது நான் சொல்லிடுறேன் பாருங்க. 3 காயினோட சாம்பிள் ஸ்பேஸ் தான் கேட்குறாங்க யூசிங் ட்ரீ டயக்ராம் வச்சு. ஓகேங்களா? ட்ரீ டயக்ராம் எப்படி போடுவீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு காயினு, ஓகேங்களா, அது ஹெட்டு விழுது அண்ட் தென் டெயில் விழுது, அப்புறம் ஹெட்டு விழுது செகண்ட் காயின். ஓகேங்களா? இதில் ஹெட்டு, இதில் டெயில், இதில் திருப்பி ஹெட்டு டெயிலு, ஹெட்டு டெயிலு, இதில் திருப்பி ஹெட்டு, இதில் டெயிலு, இதில் ஹெட்டு, இதில் டெயில். அதாவது இது ஃபர்ஸ்ட் காயின், செகண்ட் காயின், தேர்டு காயின். ஸோ இதை இந்த மாதிரி எத்தனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 காயின் எடுத்துக்கங்க. ஹெட்டு டெயிலு, ஹெட்டு ஹெட்டு அண்ட் தென் டெயிலு ஹெட்டு டெயிலு டெயிலு. இதையே கீழே காப்பி பண்ணிங்க. ஹெட்டு டெயிலு, ஹெட்டு ஹெட்டு டெயிலு ஹெட்டு டெயிலு டெயிலு. சேர்க்கறதா இருந்தால் முன்னாடி சேர்க்குங்க, இல்லைன்னா பின்னாடி சேர்த்துருங்க. நான் முன்னாடி சேர்த்துறேன். ஹெட்டு 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 டெயிலு 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 டெயிலு. மேல் ரோல ஹெட்டு, கீழே ரோல டெயிலு. அதுதான் எல்லா பாசிபிலிட்டியான உங்களுக்கு வேல்யூ வந்துடும். ஸோ இதுதான். ஸோ இந்த இது உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பார்த்துருங்க. ஓகேங்களா? கம்பல்சரியாக இந்த மாதிரிலாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரெண்டாவது சம் பாருங்க. ரெண்டாவது சம் என்னன்னா, write a sample space for selecting 2 balls at a time from a bag containing number 1 to 6 using tree diagram. ஓகேங்களா? ஸோ அதை எழுதிங்க. ஸோ இந்த நாட்டோட வேல்யூன்னு சொல்லிட்டேன். இதை வந்து அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? a coin tossed thrice, what is consecutive 2 eggs, அது 2 tails. அதுதான், அதாவது 2 டைல்ஸ் தொடர்ந்து இருக்கிறதுன்னு ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. 2 டைல் தொடர்ந்து இருக்கா, இது அந்த இது இது. ஸோ இந்த 3 தான் 2 டைலும் தொடர்ந்து இருக்கு.
இப்போ 3 எத்தனை இருக்குது 8 இருக்குது, அவ்வளோதான் இதோட வேல்யூ. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சம்ஸ். ஸோ இந்த மாதிரியான சம்ஸ்லாம் நம்ம எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து 2 விதமான ஃபார்முலா இருக்கு. ஃபஸ்ட்டு என்ன மாதிரினா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா நம்மளுக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து இருக்காது. அதாவது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா இதுவும் தனித்தனியாக இருக்குன்னு அர்த்தம், 2 செட்டும். ஓகேங்களா? அப்போ இருக்காது. அப்படி இல்லைன்னா பி ஆஃப் ஏ யூனியன் பியோட ஃபார்முலா என்னதுன்னா பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி. அதை பற்றி நீங்கள் எதுவுமே பேசலைன்னா அப்படின்னா அதோட ஃபார்முலா வந்து ஏ யூனியன் பியோட ஃபார்முலா வந்து பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி. ஸோ அதான் ஏ இன்டர்செக்ஷன் சி பி. ஓகேங்களா? மைனஸ் சாரி இது. ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா. ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் அந்த மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இருந்தால் இது, மற்றபடி அதெல்லாம் எதுவுமே நீங்கள் இது மென்ஷன் பண்ணலன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே மென்ஷன் பண்ணலையா, அதனால் நான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ நான் திருப்பி எழுதிக்கிறேன். P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, A union B கேட்டிருக்காங்க. அப்போ P of A union B, P of A ஓட வேல்யூ என்னது 0.37, P of B ஓட வேல்யூ 0.42 minus 0.09. ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க. 7 2 ஆட் பண்ணால் 9, 3 4 ஆட் பண்ணால் 7, 0.0 minus 0.09. ஸோ இது 0.09 ஆட் பண்ணிங்கன்னா 0.70. அதுதான் P of A union B. அவ்வளோதான், ஜஸ்ட்டு நம்ம இப்படி பண்ணால் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கோட ஆன்சர்ஸாக இருக்கும். ஸோ பார்த்துருங்க. 70 கூட புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா அது விட்டுருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சம்ஸ் எக்ஸாம்பிள் 1.28. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் எப்படி கேட்பாங்கன்னா டிவைடில் ஃபர்ஸ்ட் வந்து ஏ ஆர் பி சொல்யூஷன். ஆர்னா என்ன, அண்டுனா என்னன்னு தெரியணும். ஆர்னா நம்மளுக்கு யூனியன். ஓகேங்களா? அண்டுனா இன்டர்செக்ஷன். அதாவது இப்படி இருக்கு ஏ ஆர் பி, ஏ இல்லைன்னா பியில் இருக்கலாம். அப்படின்னா ஏ யூனியன் பினா இப்படி பண்ணுவோமா? ஸோ இதில் இல்லைன்னா இதில் இருக்கலாம். ஓகேங்களா? இன்டர்செக்ஷன்னா இதுலயும் இருக்கணும் கம்பல்சரியா. அதுதான் இன்டர்செக்ஷன், அதுதான் அண்டு. ஓகேங்களா? ஸோ இதை தான் இப்படி ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ இதுக்கு வந்து 2 ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏ அண்டு பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேணுமா, இல்லை ஆர் தான் கேட்டிருக்காங்க, அதனால யூனியன். ஸோ யூனியன்னா பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எடுத்துட்டு வந்து போடுங்க. P of A என்னது 1/4 plus P of B 1/2 minus P of A intersection B வந்து 1/8. ஓகேவா? போட்டிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது வந்து கீழே வந்து 8ஆக மாற்றணும். அப்போ இதை 4ஆலையும் இதை 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணிங்க, மேலேயும் கீழேயும் சேர்த்து. அப்போ இது 2 + 4 - 1 டிவைடட் பை 8. 6 - 1 5/8. அதுதான் ஃபர்ஸ்ட் சம். P of A union B ஃபர்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா P of not Aனா A பாரா, அண்டுனா B பார். ஓகேங்களா? ஸோ இதுதான். இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 - P of A union B the whole bar அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ இந்த P of A union B whole பாரை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P of A union B எழுதிக்கலாம். 1 - P of A union B 1 - 8. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 3/8. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ 3/8 எப்படி வந்ததுன்னா 1 - 5/8ன்னு இருக்கா, இதை இங்கே மல்டிப்ளை பண்ணோம். 8 - 5ன்னு வரும் டிவைடட் பை 8. ஸோ 8 - 5 3/8. அதை நான் இங்கே போட்டிருக்கேன் ஷார்ட்டாக. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ட்ரிக்கு தெரிஞ்சால் தான் உள்ள அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் இதுதான். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஒரு 2 சம் 3 சம் தான் இருக்கு. ஸோ இந்த 3 சம்மை மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இஃப் ஏ அண்ட் பி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அப்போ
ஃபார்முலா என்னது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா யூ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பி ஆஃப் ஏ பார் வந்து என்னது 0.45. அப்போ பி ஆஃப் ஏன்னா எப்படி இருக்கும் 1 மைனஸ் பி ஆஃப் ஏ பார்னு இருக்குமா. ஸோ பி ஆஃப் ஏ வேணும் 1 மைனஸ் 0.45 எவ்வளோ 0.55. அப்போ பி ஆஃப் ஏ வந்து 0.55. இதை வச்சு நம்ம பி ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 0.65 ஈக்குவல் டு 0.55 ப்ளஸ் பி ஆஃப் பி. இதை இப்படி எத்தணும்டா 0.65 மைனஸ் 0.55 ஈக்குவல் டு பி ஆஃப் பி. ரெண்டுத்துக்கு கேன்சல் பண்ணால் 0.10 ஈக்குவல் டு பி ஆஃப் பி. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. டிப்புன்னு போட்டு போயின்னே இருக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி சம்ஸ்லாம் கொடுத்தா. ஸோ அடுத்த சம்மு இதை நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணுங்கள். அந்த நாட்டு அதெல்லாம் வந்ததுன்னா இதுவும் அதே தான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் 2/3 போடுறீங்களான்னு பாருங்கள். ஸோ இதோட இந்த 8th லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் முடியுது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்தாலே போதும். கம்பல்சரியாக உங்களுக்கு ரெண்டு ஓகேங்களா மார்க் வந்துடும். ரெண்டு மார்க் வந்து கொண்டே இருக்கு பப்ளிக்ல. மறக்காம இதை படிச்சுட்டு ஓகேங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் 5 2 மார்க் எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை 10 2 மார்க் எழுத போறேன், இல்லை 2 2 மார்க் இந்த லெசனை படிச்சு எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் பார்க்க சொல்லிட்டு நீங்களும் பார்க்க ஆரம்பிங்க. லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. அப்பதான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். பாய்.